வணக்கம். நம்ம இந்த காணொலியில கேரளாவை சேர்ந்த 3 பேர், நவீன், திவ்யா, ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் அருணாச்சல பிரதேசத்துல இறந்து போயிருக்காங்க. கேரளாவில இருந்து இவங்க ஏன் அருணாச்சல பிரதேசத்துக்கு போனாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்க் வெப்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை பத்தி நமக்கே இப்பதான் தெரியுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வெப்சைட்டை பழக்கத்துல வச்சிருந்திருக்காங்க. இதுக்குள்ள போய் என்ன பண்றாங்க, இவங்க நிறைய விதமான மர்மமான கான்ஸ்பிரசியான ஒரு விஷயங்களை தான் இவங்க அதில் தேடி தேடி படிச்சிருந்திருக்காங்க. இந்த நவீன் அப்படிங்கிறவங்களும் திவ்யா அப்படிங்கிறவங்களும் இவங்க படிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, இவங்க ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்டையுமே இதை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களையும் இதுக்குள்ள இழுத்துறாங்க. கிட்டத்தட்ட 3 பேருமே அந்த டார்க் வெப்சைட்ல மிக ஆர்வமா அதுல செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க 3 பேருமே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவீன் அப்படிங்கிறவரு, இவர் ஆயுர்வேத டாக்டர். ஆனா இவர் என்ன பண்றாரு, பகல்ல ஷேர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த திவ்யா அப்படிங்கிற சொல்லிக்கிற மேடமும் பாத்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாவே அவங்களும் போயிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த ஆர்யா அப்படிங்கிற பொண்ணு ஒரு டீச்சரா இருக்காங்க. இவங்க 3 பேருமே வெல் எஜுகேட்டட் பீப்புள். இவங்க எப்படி இந்த டார்க் வெப்சைட்டை நம்பி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போனாங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். இந்த டார்க் வெப்சைட்னா என்ன அப்படின்னா, அதுல என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஏலியன் நம்ம கிட்ட பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அதுல காமிக்கிறாங்க. அதாவது ஒரு ஏலியன் நம்ம மில்கிவே கேலக்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆண்ட்ரோமோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சியில இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் இந்த டார்க் வெப்சைட் மூலமா நம்ம கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. எப்படி நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த தொடர்ந்து இவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஏலியன்களை பத்தி, அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தேடி தேடி படிச்சு என்ன பண்றாங்க, ஒரு ஆண்ட்ரோமேடா கேலக்சியில இருக்கக்கூடிய மித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் கிட்ட இவங்க டைரக்டா கான்வர்சேஷன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்கள்லாம் கேட்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு சில பதில்கள்லாம் கொடுக்குது. இந்த கொடுக்குற பதில்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி என்ன பண்றாங்க, இவங்க தொடர்ந்து 3 ஆண்டு காலமா இதை பத்தியே சர்ச் பண்ணி படிச்சு அதுல ரொம்ப ஊறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஊறி போனவங்க என்ன பண்றாங்க, அந்த ஏலியனானது அந்த டார்க் வெப்சைட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் இந்த கிரகத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு கிரகத்துல அவங்க கண்டிப்பா வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பூமியில இறந்த எல்லாருமே இன்னொரு கிரகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால பூமியோட பூமியில இறப்பு என்பது ஒரு முடிவு கிடையாது, அது இன்னொரு வாழ்க்கையான தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த டார்க் வெப்சைட்ல போட்டிருக்குது. அந்த ஏலியன் அதற்கான பதில்கள் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏலியன் கிட்ட இவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அதாவது ஆண்ட்ரோமேடா கேலக்சியில இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் கிட்ட இவங்க இங்க இருந்தே பேசுறதா இவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரிய வரல. அதை அந்த வெப்சைட்டை யார் நடத்திட்டு இருக்காங்க, அந்த ஏலியன் மாதிரி யார் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இதை நம்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்துக்கு போவாங்க. இவங்க அருணாச்சல பிரதேசத்துக்கு போறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பழங்குடியின மக்கள், இவங்களுக்கும் அந்த ஏலியன்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, இவங்களுக்கும் மறுஜென்மத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, வேற்று கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையுமே அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல அவங்க பாக்குறாங்க, படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நவீன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போய் பாக்குறாரு. அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு ட்ரிப் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி இவன் என்ன பண்றாரு, இவங்க 2 பேர்த்தையும் திரும்பி கூட்டிட்டு போறாரு. இப்படி கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்றாங்க, ஒரு ரூம் வாடகை ரூம் எடுக்கிறாங்க. அந்த ரூம்ல எடுக்கிறப்பே அங்க சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவர் இந்த மாதிரி ஐடி கார்டு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நாங்க தான் கம்பல் பண்ணி இவர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஐடி கார்டை அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் தன்னோட ஐடி கார்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் ரூமை வாடகைக்கு எடுத்து இருக்காங்க. அப்ப இந்த நவீன் அப்படிங்கிறவரும் திவ்யா அப்படிங்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இங்க தகவல் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இங்க கேரளாவோட தகவல் கொடுத்துட்டு தான் அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த ஆர்யா அப்படிங்கிற சொல்லக்கூடிய பொண்ணு வீட்டுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. அப்ப விசாரிச்சு பார்த்ததுல தெரிய வருது, என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவீன் அப்படிங்கிறவரும் இல்ல. அப்ப கடைசியா இவங்களோட தான் இவங்க தொடர்புல இருந்திருக்காங்க போன் கால்ல. அப்படிங்கிறப்ப இவங்க எங்க போயிருக்காங்க, அருணாச்சல பிரதேசத்துக்கு போயிருக்காங்க. அப்ப கேரளா போலீஸ் என்ன பண்றாங்க, இங்க இருந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு கால் பண்ணி
விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாட்ஜுக்குள்ள இவங்க 3 பேரும் இறந்து கிடக்கிறது தெரிய வருது. அதுவும் 3 பேரும் ஒரே மாதிரியான காயங்களோட இறந்து கிடக்குறாங்க. அந்த பெண்கள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புல வந்து காயம் அதிகமா இருக்கு. இந்த நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடம்புல வந்து காயம் கம்மியா இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க இந்த உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போறதுக்காக தங்களை தாங்களே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த டார்க் வெப்சைட்ல இவங்க வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை படிச்சு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே இதை வந்து ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த மாதிரிலாம் இவங்களால நம்ப முடியுது? அது எப்படி இன்னொரு வேற்று கிரகத்துக்கு நம்ம இங்க இருந்தோம்னா அங்க போயிடலாம் அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தோணுது? ஏலியன்கள் வந்து நிறைய நம்ம கிட்ட பேச முடியுது இப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு எப்படி இவங்களால நம்ப முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பேய், ஏலியன்கள் இந்த மாதிரி படிக்கிறது என்பது மக்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை என்ன பண்றாங்க, இவங்க மேலோட்டமா படிக்கிறது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நிகழ்றது கிடையாது. இதை தொடர்ந்து ஆழ்ந்து படிக்க என்ன ஆகுது, இவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து அது பதிவாயிருது. அப்படி பதிவானதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, அது உண்மை அப்படின்னு சொல்லி இவங்க நம்ப ஆரம்பிச்சுறாங்க. அதை தேடி அடுத்தடுத்த விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதை பத்தின அதுவே வந்து பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லி இவங்க மைண்டும் நம்பிடுது, இவங்க மனசும் நம்பிடுது. அப்ப அது உண்மையா தான் இருக்கும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு நோக்கி அவங்க நகர்ந்து போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த கேம் மூலமா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சூசைட் பண்ணி இறந்தாங்கல்ல. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க சொல்ற விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா பேய் படங்களை பார்க்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள போச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஷன் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க சூசைட் பண்ண சொல்லுவாங்க. அந்த கேம்ல விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய பர்சன் ஆனவங்க சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து என்ன ஆகுது, பிற்காலத்துல இப்படி ஒரு பாதிப்பா மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல வந்து கங்கா என்ன பண்ணுவாங்க, சந்திரமுகியா மாறிடுவாங்க. இவங்க எப்படி சந்திரமுகியா மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி சார் சரவணனா இருந்து ஒரு விளக்கம் கொடுப்பாரு. என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, கங்கா சந்திரமுகி ரூம்ல போய் சந்திரமுகி மாதிரியே நின்னா, அதுக்கப்புறம் சந்திரமுகியாவே தன்னை உணர்ந்தா, அதனால சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவு பண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை தொடர்ந்து இவங்க பதிவு பண்ண வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை நம்பு அப்படின்னு சொல்லி இவங்களே நம்ப வச்சுதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுல இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இன்னொரு விதமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை திட்டமிடப்பட்ட சதியா இருக்குமா, இவங்க 3 பேர்த்தையும் நன்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் மூலமா நடந்த சதியா இருக்குமா, இல்ல இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் இவங்க 2 பேர்த்தையும் சதி பண்ணிட்டு இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற கோணத்திலையுமே விசாரணை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஏலியன்கள் கிட்ட பேசினாங்க, இறந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இன்னொரு உலகத்துக்கு நம்ம டைரக்டா போகலாம், இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை இல்லாட்டினா அந்த உலகத்துல நம்ம நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்கல்ல. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கேள்வி கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. இவங்க இறந்து கிடந்தாங்கல்ல, அந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர்ல இவங்க எழுதி வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க வந்து எங்களை வந்து நீங்க வந்து எந்த கடன் பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, நாங்க வந்து இன்னொரு உலகத்துக்கு நாங்க போக போறோம், அதற்கான ஒரு பயணம் தான், வேற எந்த தவறான எண்ணத்துக்கும் நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர்ல எழுதி வச்சுட்டா சூசைட் பண்ணதா சொல்லப்படுது. இதற்கான விசாரணை என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலி பத்தின உங்க கருத்தனை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. நன்றி.